வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சந்திரகலா பண்ண காரியத்தினால நம்ம சிவனாண்டி மனசு நொந்து அவங்க விஷத்தை குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மருமவளே, நீ இந்த மாதிரி பண்ணதுனால என் மாவன் ரொம்பவே துக்கம் தாங்க முடியாதனால அதை நினச்சி அவன் விஷத்தை குடிச்சிட்டான் மருமவளை அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா சொல்கிறீங்க, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் நம்ம சந்திரகலா முத்துவேல் கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இருக்காரு, நீ பயப்படாதம்மா. இப்போ எப்படியோ பக்கத்தில் இருக்கிற ஒரு வைத்தியரை கூட்டிகிட்டு அவனுக்கு எல்லா விஷயத்தையும் வெளியில் எடுத்தாச்சு. இப்போ அவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, இப்போவே நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் ஒரு தப்பை பண்ணிடாத. இப்போ தான் உங்கள் அக்காவை நம்ப வைக்கிறதுக்காக நம்ம இந்த காரியத்தை பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நீ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அக்காவுக்கு இது தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக மறுபடியும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வேலையை பண்ணாது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது மாமா, நான் எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக அவரை பார்த்தே ஆகணும், இல்லைனா என் மனசே ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே பதறி போய் சிவனாடியை பார்க்க வராங்க. சிவனாடியும் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஏங்க இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க, நான் தான் நம்ம வாழ்க்கைக்காக நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா சிவனாண்டியை கேள்வி கேட்கும்போது, சிவனாண்டி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலுமே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஊர் மத்தியில் இந்த மாதிரி நீ பண்ணும் போது அது எனக்கு ரொம்பவே பாதிப்பாயிடுச்சு சந்திரா, நீ என்னை விட்டு பிரிஞ்சிருவியோ எனக்கு ஒரு பயம் எடுத்துக்கிச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் அடையிற வரைக்குமே நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் தப்பாக பண்ணவே மாட்டேன், உங்களை விட்டு நான் கடைசி வரைக்கும் போகவே மாட்டேன், யார் இதை உங்களையும் என்னையும் பிரிக்கணும்னு நினச்சாலும் அது முடியவே முடியாத காரியம், ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொன்னபடி எங்கள் அக்காவோட பதவி எல்லாத்தையும் அந்த வீட்டில் உங்களுக்கு உட்கார வைக்கிற எல்லாம் முதல் கொண்டு நான் அந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன், கண்டிப்பாக எங்கள் அக்காவையும் இதுக்கு காரணமான அந்த கார்த்தியை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே ஆறுதலாக நம்ம சிவனாண்டி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உடம்ப பார்த்துக்கங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி சந்திரா நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் சந்திரகலா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கார்த்தி தானே, என் புருஷன் இந்த அளவுக்கு போயிட்டாருன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த கார்த்தி, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம கார்த்தியும் மயிலும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வேலையாக வெளியில் போயிருக்காங்க. ஹோட்டல் பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணுறது, அங்கே இருக்கிற வேலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஹோட்டலில் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லா ஆட்களும் சரியாக வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம மயில் சொல்கிறாங்க, நீ தான்ப்பா இதுக்கு காரணம், நீ இல்லைனா என்னால் இந்த ஹோட்டல் கூட திறக்க முடியாது, இந்த குடும்பத்தில் நீ எவ்வளோ நல்லது செஞ்சுருக்க, அதுவும் இல்லாமல் என் குழந்தையும் நீ காப்பாற்றி கொடுத்துருக்க, உன்னை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லைப்பா, இந்த மாதிரி யாருமே உன் இடத்துலேருந்து எங்களுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு ஃபீல் பண்ணி மயில் நம்ம கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி, என்னங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நம்ம வீட்டு ஆளுங்க, அதை நான் எப்படி உங்களை விட்டுருவேன், நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகவும் விடமாட்டேன், இந்த குடும்பத்துக்கும் எதுவும் ஆக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதியை தான் காட்டுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண நாளைக்கு என்ன கிஃப்ட் கார்த்திக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி, ரோகிணி, சுவாதி எல்லாருமே சேர்ந்து கார்த்திக்கு ரேவதி என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஸே போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ஆனால் கார்த்திகிட்ட இல்லாத பொருளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, நீ கார் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சுவாதியும் கார் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, காரு தான் அவர்கிட்ட நிறையவே இருக்குது, அதுவும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற காரு கூடமே அவர் நிறைய கலெக்ஷன்லாம் வச்சுருக்காரு, அப்புறம் எப்படி அவருக்கு கார் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, அப்போ எங்ககிட்ட ஏன் நீ சஜஷன் கேட்குற, நீயே ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணணுமோ யோசிச்சு உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது உனக்கு தானே தெரியும், அப்போ நீயே முடிவெடுத்து நீயே வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ ரேவதி ரொம்பவே ஆழ்ந்து இதில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அவர் இது வரைக்கும் பைக் ஓட்டி நான் பார்த்ததே இல்லை, அதனால் அவருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலான்ட்டு நான் யோசிக்கிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அதையே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சஜஷன் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ரேவதி அவர் பைக் ஓட்டிட்டு அவர்
அவருக்கு பின்னாடி நான் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். அப்போ இந்த பக்கம் கார்த்தியும் இந்த பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதிக்காக நம்ம மயிலை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வீடை காட்டுறாங்க. அப்போ மயில் கேட்குறாங்க, எப்பா இது யார் வீடுப்பா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நான் ரேவதிக்காக வாங்கின வீடு தான் அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா சொல்கிற, இது வரைக்குமே சொல்லவே இல்லையே நீனு அப்படின்னும் போது, இல்லை எங்களோட கல்யாண நாள் வருது, அதனால ரேவதிக்காக நான் வாங்கின வீடு தான் இது. ரேவதி ரொம்ப நாளாக ஆசைப்படுறா, எல்லாருக்காகவும் நீ எல்லாமே செய்கிற, ஆனால் நம்மளுக்கான வாழ்க்கையை நீ எப்போ தான் வாழ போகிற, இதே மாதிரியே போயிட்டே இருந்தால் நம்ம 2 பேரும் தனியாக ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழணுன்றது தான் என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு ரேவதிக்காக ஒரு வீடையே வாங்கி அங்கே எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வாங்கின வீட்டுக்கு எப்படியாவது ரேவதிக்கு கல்யாண நாள் அன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு எல்லாமே சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எப்பா அந்த ரேவதி பொண்ணு உனக்கு ஏற்ற பொண்ணு தான்ப்பா, ரொம்பவே பொறுமையான பொண்ணு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அமர வந்து யோசிச்சு தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கும்ப்பா, அந்த பொண்ணு எல்லாருக்காகவும் நல்லது தான் நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து நம்ம மயில் வந்து நீங்கள் 2 பேருமே வந்து சூப்பரான ஜோடி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, சீக்கிரமாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிங்க, இந்த வாழ்க்கை வந்து அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தான்ப்பா வாழ முடியும், அந்த வயசு போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துருவோம், அதனால நீ வந்து சீக்கிரமாக வந்து இதுக்கான ஒரு முடிவை எடுத்து சீக்கிரமாக இந்த வீட்டில் ரேவதியை கூட்டிகிட்டு வந்து வாழ்கிற வழியை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. இது மட்டும் ரேவதிக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மயில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லார்கிட்டையும் ஹோட்டல் பிஸ்னஸை பற்றி வந்து சொல்கிறதுக்காக வராங்க. அப்போ தான் ராஜராஜன் நின்றுட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள ஹோட்டல் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. அப்போ நம்ம மயில் சொல்கிறாங்க, அது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எங்கே இந்த சின்னத்தையை காணும் அப்படின்னு சொல்லும் போது, அது எங்கன்னா உள்ளே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் ரொம்பவே அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறானே தெரியல, உள்ளே வேற வந்துட்டா, ரொம்பவே வந்து டென்ஷனாக இருக்குது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சந்திரகளோட பழைய வாழ்க்கையை பற்றி ராஜராஜன் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னிலுக்கே வந்து நாங்கள் இவன் மாறிட்டான்னு நினச்சி தான் நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம், ஆனால் அவள் மாறினது எதுக்காகன்றதை நாங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவள் வந்து நம்ம ஈஸ்வரியை பழி வாங்கணும், ஏன்னா வந்து சிவனாண்டிக்கிட்ட இருந்து ஈஸ்வரி பிரித்து கூட்டு வந்ததுனால உள்ளே இருந்துக்கிட்டே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் இருந்தா, அதுக்கப்புறம் நீங்களும் வந்ததுனால உங்களையும் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இத்தனை நாள் வந்து இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா அவளோட தாலியை வந்து கைட்டி கொடுக்க முன் வந்துட்டானா, அப்போ இதுலேருந்தே தெரியுது அவளுக்கு எவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கார்த்தி சொல்கிறாங்க, அது ஒன்றும் சும்மா ஒன்று அவங்க கைட்டி கொடுக்கல, அவங்க வந்து எப்படியாவது அத்தையோட பதவியை வந்து சீக்கிரமாக வந்து பிடிக்கணும், இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வராங்க. அப்போ மயில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அத்தை இந்த மாதிரி நான் ஹோட்டல் பிஸ்னஸ் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, நாளைக்கு வந்து அந்த கடத்திறப்பழா வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சந்திரா வந்து இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் கெட்ட கேடு, இவனை வந்து ஹோட்டலுக்கு வந்து அதிபதி ஆக போகிறானா, என்ன சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்தியால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாகவே கொஞ்சமாக தான் அவங்க வந்து பண்ணுவாங்க, இப்போ ரொம்பவே கோவத்தில் இருக்கிறதுனால அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ மயில் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி மூலயமா வந்து ஹோட்டல் திறக்காததை வந்து அவங்க வந்து ஏற்றி விடுறாங்க. இந்த மயிலுக்கு இந்த கார்த்தி கொடுத்த தைரியத்தில் தான்க்கா ஆடிட்டு இருக்கான், இவனுக்கு எப்படிக்கா பணம் வந்தது, அந்த டிரைவர் பையன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான், அதனால் அவன் இது வரைக்கும் உன்கிட்ட வந்து ஏதாவது சொல்லியிருப்பானாக்கா, நான் இந்த மாதிரி வந்து பணத்துக்காக இப்படி இது பண்ணேன், அவன் கொடுத்தான், ஏதாவது உன்கிட்ட சொல்லியிருப்பானா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த வீட்டில் உனக்கு மரியாதையே கிடையாதுன்றது தெரியுது. போகிற போக்க பார்த்தா எல்லாருமே அவன் பக்கம் சாஞ்சிருவாங்க போல், உன் பக்கம் யாருமே இல்லாமல் நீ தனி மரமாக தான் நிற்க போகிற போல், அது மட்டும் உறுதியாயிடுச்சுக்கா. நீ போகிற போக்க நீ வந்து சூதாரிக்கலைன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா இன்னும் ஏற்றி விட
சாமுண்டீஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க, மயில் தடக்கிற ஹோட்டல் பிஸ்னஸை ஏற்றுப்பாங்களா இல்லை மயில் திறக்கிற ஹோட்டலை எதிர்ப்பாங்களான்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.